ஸோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க போது, என்னென்ன பிளேஸ்லாம் அவங்க ஃபில் பண்ணோங்கிற பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பாதி டீமை ரீடைன் பண்ணாங்க, பாதி டீமை ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா நியர்லி 65% கிட்ட இப்ப இருக்கு. ரிமைனிங் 35% இந்த மினி ஆக்ஷனை நம்பி தான் போறாங்க. இதுல அவங்களுக்கு எந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களோட அந்த 2026 சீசன் ட்ரீம் சீசனா அமைறதும் இருக்கு, பேட் சீசனா ஆக போறதும் இருக்கு. 12 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணிருக்காங்க, ரிமைனிங் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் அவ்வளவு பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிருந்தாலும் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பர்ஸ் அமௌண்ட் நியர்லி 64 crores கிட்ட வச்சிருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் தான். ஆண்ட்ரேஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க, வெங்கடேசையர் ரிலீஸ்ட், டீகாக், குர்பஸ், சிசோடியான்ட்டு எல்லா விக்கெட் கீப்பரையும் வாஷ் அவுட் பண்ணாங்க. அவங்களோட ஒரு கோர் டீமை மட்டும் ரீடைன் பண்ணிட்டாங்க. சோ டிசம்பர் 16 நடக்கக்கூடிய மினி ஆக்ஷன்ல தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணணும்னு வருவாங்க. அவங்களுக்கு நியர்லி 13 ஸ்லாட்ஸ் கிட்ட ஃபில் பண்ண வேண்டி இருக்கு. ஃபாரின் பேஸ் பவுலர்ஸான ஸ்பென்சர் ஜான்சன், ஆண்ட்ரிச் நாட்ஜி இப்படி யாரையுமே பாரம்பரியம் பார்க்காம கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணாங்க. ரீசெண்டா அவங்க ரீடைன் பண்ணிருக்கக்கூடிய பேட்டர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ரஹானே, ரிங்கு, அங்கிரிஷ் அண்ட் மனிஷ். ஆல்ரவுண்டர்ஸ் வர்றப்ப சுனில் நரேன், ரவுமன் பவுல், ரமன்தீப் சிங் அண்ட் அன்குல் ராய். சோ பவுலர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா வருண், ஹர்ஷித், உம்ரான் அண்ட் வைபவ் அரோரா. இந்த பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் கோரை நிறைய வச்சிருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ரீடைன் பண்ணிருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா சுனில் நரேன் அண்ட் ரவுமன் பவுல ரீடைன் பண்ணிருக்காங்க. ரவுமன் பவுல ஃபுல் டைம் பிளேயரா அணைச்சு ரீடைன் பண்ணிருக்காங்களா இல்ல பேக்கப் காங்கிறது ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சோ இந்த வீடியோல கேகேஆர் ஆக்ஷன்ல எந்தெந்த பிளேசஸ்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கிற பத்தி தான் ஆஸ் ஒரு கேகேஆர் ஃபேனா என்னோட ஒபினியன் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு உங்களோட ஒபினியனையும் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு ஹை பாயிண்ட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஹைப்பும் கொடுத்துட்டுருங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில் பண்ணக்கூடிய பெரிய கேப் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த விக்கெட் கீப்பருக்கான ஸ்பாட். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் 2024ல கப் வின் பண்ணோம், 2025 பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வின் பண்ணாங்க. சோ இந்த ரெண்டுலயுமே ஆஸ் a விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இந்த பவர் பிளேல கொடுத்தது நம்மளோட ஃபில் சால்ட் தான். அவரே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஃபீல் பண்றோம். எக்ஸாக்ட்டா அதே ஸ்டாண்ட்ஸோட இங்கிலாந்தோட ஜேமி ஸ்மித் இப்ப அவைலபிளா இருக்கிறாரு. அவரோட அந்த பிளேயிங் ஸ்கிரீன்ஷாட்டை கூட நான் போடுறேன். அந்த பேட்டிங் ஆக்ஷனை ஹோல்ட் பண்ணிருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா ஃபில் சால்ட் மாதிரியே இருக்கும். சோ பர்சனலா எனக்கு ஜேமி ஸ்மித் நம்ம டீம்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன். இதை தவிர ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா டெவான் கான்வே, டாம் பேட்டன், சாய் ஹோப், ஜோஸ் இங்கிலீஷ், ஃபின் ஆலன் இந்த மாதிரி மித்த ஃபாரின் ஆப்ஷன்ஸும் இருக்கு. டெவான் கான்வே நான் ஏன் சூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிவைன் பிராவோ இருக்கிறதுனால மேபி அவரோட இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து இவரை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை தவிர டாம் பேண்டன் ஆல்ரெடி கேகேஆர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல. சோ அவருக்கு போறது கஷ்டம் தான். சாய் ஹோப் எனக்கு தெரிஞ்சு டீசன்ட் பிளேயராக இருந்தாலும் கேகேஆரோட லிஸ்ட்ல வர மாட்டாரு. ஃபின் ஆலன் ஒன் ஆஃப் த குட் சாய்ஸ். டிம் சவுதியும் பவுலிங் கோச்சா இருக்கிறாரு, மேபி அவர் எதுவும் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் பேட்டர், அவர் தாராளமா எடுக்கலாம். பட் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா 3 மேட்சஸ் கிட்ட தான் விளையாடுவாரு. ஏன்னா அவரோட மேரேஜ் வரதுனால ஸ்கிப் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ நம்ம அப்படி பாக்குறப்ப இவரை பேஸ் பிரைஸ்ல எடுப்பாங்களாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பர்சனலா எனக்கு ஜேமி ஸ்மித் அப்படி இல்லைன்னா ஃபின் ஆலன் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதை தவிர இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திக் சர்மா இருக்கிறாரு. இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானி பேட்ஸ்மேன், நல்ல அக்ரெசிவா விளையாடக்கூடிய பிளேயர். கேகேஆர் எப்பவுமே அந்த அக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்க பிளேயரை விரும்புவாங்க. இவரும் ஒரு இந்தியன் பிளேயர், நம்மகிட்டே நல்ல பட்ஜெட் இருக்கிறதுனால இவரை எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. இதை தவிர ஐபிஎல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேஎஸ் பரத்லாம் இருக்கிறாரு. சோ பர்சனலா நான் கேகேஆர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் போவாங்கிறது தான் இப்போ உங்ககிட்ட லிஸ்ட் பண்ணேன். பட் பர்சனலா என்னோட சாய்ஸ் ஜேமி ஸ்மித். அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோ டவுட் கேம் கிரீனுக்கு ஆல் அவுட்டா போவாங்கிற மாதிரி தான் தெரியுது. எவ்வளவு பிரைஸ்ல கேகேஆர் அவங்களை எடுக்காங்கிறது தான் மேட்ரே. அண்ட் கேம் கிரீனை பத்தியும் நம்ம சேனல்ல நம்ம எக்கச்சக்க வீடியோஸ் போட்டாச்சு, நீங்க அதுல கூட தாராளமா போய் பார்த்துக்கலாம். இதை தவிர ரசல் ரீப்ளேஸ் பண்ற விதமா லியம் லிவிங்ஸ்டனை எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான். பட் இதை வச்சு கேம் கிரீன், லியம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஸ்மித் இப்படி எல்லாத்தையும் எடுக்க முடியுமான்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சோ ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேம் கிரீனை தாராளமாக எடுத்துருவாங்க. பட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்ற மாதிரி 6th பிளேஸ்ல விளையாட வச்சா இவர் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இந்த ஐபிஎல்ல கொடுக்கல. அது இதுவரைக்கும் உள்ள ஐபிஎல் ரெக்கார்ட்ஸே சொல்லுது. கேம் கிரீனை எடுத்தா ஒன்னு ஓபனர் இல்லாட்டி ஒன் டவுன்ல இறக்குனா கண்டிப்பா அது கேகேஆருக்கு மெகா கிட்டாக அமையும். லெட்ஸ் see என்ன பண்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓபனர்ஸ் வந்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம
2024ல கப் வின் பண்ணோம். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஓப்பனிங் பக்காவா இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் குவாலிஃபை ஆகல, அதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் ஓப்பனிங் அமையல. சோ எப்பவுமே ஓப்பனிங்ல பக்கா கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேன் இல்லாட்டி ரஹானே ரெண்டு பேத்துல ஒருத்தர் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. மேபி சுனில் நரேனை வச்சு பழைய ஃபார்முலால போறாங்களா இல்ல ரஹானே வச்சே போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு ஒரு ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஜேக் ஃப்ரேசர் மெகர்க்க கேகேஆர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அசிஸ்டன்ட் கோச்சா நம்மளோட ஷேன் வாட்சனே இருக்கிறாரு. சோ அந்த ஆஸ்திரேலியன் அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் ஒரு சீசன் டிசிக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. பட் லாஸ்ட் சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல. சோ இவருக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எனக்குள்ள இருக்கு. இதை தவிர கேம் கிரீன் எக்ஸலன்ட் ஆப்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவரும் ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் தான். அதை தவிர ஃபின் ஆலன் இல்லாட்டி ஜேமி ஸ்மித். ஃபின் ஆலனை விட ஜேமி ஸ்மித் எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபோர்த், அந்த பேஸ் பவுலிங்க லீட் பண்றதுக்கு ஒரு ஃபாரின் சீமர் கண்டிப்பாவே வேணும். லாஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்ட்ரிச் நாட்ஜி, ஸ்பென்சர் ஜான்சனை ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல. பர்சனலா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் பத்திரானாவுக்கு கேகேஆர் ஆல் அவுட்டா போவாங்கங்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ப்ரோ சிஎஸ்கே இருக்காங்க, இவரை பிட் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. வேணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த 10 crore பிராக்கெட்லயே ரீடைன் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா பத்திரானா அதை தாண்டி போயிருவாரு. சோ அதை தாண்டி கொஞ்சம் பர்ஸ் அமௌண்ட் நம்மகிட்ட நிறைய இருக்கிறதுனால பத்திரானாவை கேகேஆர் தான் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவரும் ஐபிஎல் டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அதை பத்தி பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அது ஆடட் அட்வான்டேஜ் ஆகத்தான் இருக்கும். இதை தவிரையும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. மேட் ஹென்ரி, ஆடம் மில்னே, நவீன் உல்ஹக், லுங்கி இங்கிடி, முஸ்தபிசூர் ரஹ்மான், ஜெரால்டு கோட்ஸே, சோ இப்படி எக்கச்சக்க பேஸ் பவுலர்ஸ் இந்த ஆப்ஷன்ல இருக்காங்க. பட் பர்சனலா எனக்கு பத்திரானா வந்தா நல்லா இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனால மிஸ் ஆச்சுனாலோ இல்ல கேகேஆர் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணலனாலோ ஜெரால்டு கோட்ஸே எடுத்தா ஒரு சூப்பர் ஹை பேஸ் த்ரெட் இருக்குன்ற மாதிரி பர்சனலா நான் பிலீவ் பண்றேன். பேட்டிங்கும் அந்த 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டிலாம் இருக்கு. அண்ட் ஜெரால்டு கோட்ஸேயும் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பேசர்ங்கிறதுனால அவர் நம்ம டீம்ல இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி பர்சனலா எனக்கு இருக்கு. ஓபனர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒன்னு பிருத்வி ஷா, ஐபிஎல்ல ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்து ரீசெண்டா ஆளே காணாம போயிருந்தாரு. ரீசெண்டா நடக்கக்கூடிய ஸ்மேட்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இவரையும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கேகேஆரோட பிளான் என்னவா இருக்குங்கிறது கிளியரா தெரியல. பிருத்வி ஷா அவங்களோட ரேடார்க்ல இருக்காராங்கிறதும் புரியல. இதை தவிர ட்ரிபாத்தி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், லாஸ்ட் சீசன் பூவர் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாருன்ட்டு. பட் கேகேஆர்ல இவர் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. அண்ட் இவருக்கும் நம்ம ஹெட் கோச்சான அபிஷேக் நாயருக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கு. மேபி அது கேகேஆருக்கு இன் டஃப் டைம்ஸ்ல கை கொடுக்குமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பர்சனலா எனக்கு திருப்பதி கேகேஆருக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். ஆஸ் அ கேகேஆர் ஃபேனா என்னோட ஒப்பீனியனை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு காமன் கிரிக்கெட் ஃபேனாவோ இல்ல நம்ம கேகேஆர் ஃபேனாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஓப்பனர் வந்தா நல்லா இருக்கும், இல்ல சப்போஸ் நிறைய பிளேயர்ஸை நான் மிஸ் பண்ணிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, நான் மிஸ் பண்ண பிளேயர்ஸை மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோக்கு இன்னும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுக்கல அப்படின்னா மறக்காம கொடுத்துட்டு அந்த ஹை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கொடுத்து விட்டுருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.